கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி இப்போ அவரோட 68வது படமான கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ லியோ படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்வேன். அதுக்கு முக்கியமா ரெண்டு ரீசன் சொல்லலாம். என்ன அப்படின்னா, தளபதி அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. சோ மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தளபதி அரசியல்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அவர் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் படத்தை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்ல. ரெண்டாவது ரீசன், இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு தான். என்னதான் வித்தியாசமான கதைகளை கொடுத்தாலுமே மங்காத்தான், மாநாடு படங்களை தவிர பெரிய வெற்றி இவருக்கு கிடைச்சதில்ல. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கடைசி படமான கஸ்டடி படம் பயங்கரமான ஃபிளாப். சோ இதனாலேயே கோட் படத்து மேல தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட நிலைமையில கோட் படத்துல இருந்து தளபதி பாடின ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டுக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனா தளபதி இந்த படத்துல 2 பாட்டு பாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா சொல்லி இருக்காரு. சோ இந்த ஒரு நியூஸ் தளபதி ரசிகர்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. சோ படத்தோட செகண்ட் சிங்கிளா தளபதி பாடுன இன்னொரு பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி ஈவினிங் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கான ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா நாளைக்கு வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.